I'm Latha. இப்போ நம்ம வந்து சிக்கன் பர்கர் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் சிக்கன் breast marinate பண்ண போறேன். சிக்கன் breast, 1/2 teaspoon pepper, garam masala, chilli powder, ginger garlic paste, சீரக பொடி, 1/2 teaspoon salt, மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா ஒரு 1/2 teaspoon ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணி வச்சு இப்போ ஒரு 10 minutes ஆச்சு. எடுத்து நம்ம செக் பண்ணிவிட்டு அடுத்து ஷாலோ ஃப்ரை பண்ணுவோம். சிக்கன் பிரெஸ்ட் நல்லா ஈச் சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணலாம். சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுருக்கிறேன். அதே பேனில் வந்து ஆயில் இல்லாமல் என் ஆயில் வந்து எம்டி பண்ணிவிட்டு தவாவை சூடு பண்ணிவிட்டு அந்த பர்கர் பன்னை வந்து 2ஆக கட் பண்ணி நான் லேசாக சூடு பண்ண போகிறேன். எப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமாக இந்த எல்லாம் இருக்குல்ல அது மேலே வரும், இது அந்த ஒயிட் போர்ஷன் கீழே வரும். இப்படி வச்சுருங்க. லேசாக சூடு பண்ணோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா மெத்து நல்லாயிருக்கும். நம்ம வெறும் பேனில் ட்ரையாக இருக்கும்போதே வெறும் பேனில் நம்ம லேசாக சூடு பண்ணால் போதும். பர்கர் பன்னு சூடாயிடுச்சு. நல்லா வார்ம் ஆகி நல்ல ஒரு மனம் வருது. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாங்க. எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம், இல்லை ஒரு போர்டில் வச்சுக்கலாம். ஓகே, பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ண போகிறேன் இந்த பன்னில். இப்போது இந்த பர்கர் பன்னு ரெடி ஆயிடுச்சு. பர்கர் சாஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது 2 பீஸ், அதாவது கீழே உள்ள பர்கர் பன்லையும் மேலே உள்ள பர்கர் பன்லையும் நம்ம அப்ளை பண்ணணும். அடுத்து வந்து நம்ம லெட்யூஸ் லீஃப், நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் எப்படி வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எல்லா இந்த பர்கர் பன்னுக்கும் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வைக்கலாம். இப்போது ரெண்டுமே நான் காமிக்கிறேன். இப்படி வைக்கலாம். இது எடுத்து மொத்தமாக வைக்கலாம். இப்படி வச்சோம்னா நான் ஒவ்வொரு பைட்டுக்கும் சிக்கன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் டொமேட்டோ. பெரிய பீஸ்லனா ரெண்டு பீஸை வந்து சைட் பை சைடு வைக்கலாம். ஸோ ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போது எல்லா வெஜிடபிள்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு ஒவ்வொரு லேயராகவும். மறுபடியும் இந்த பன்னில் பர்கர் அந்த சாஸை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஒரு ஜென்டில் ஒரு ப்ரெஷர். பஃபியாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் அமுங்கி பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். எல்லாமே ஃப்ரெஷ், எதுவுமே ஃப்ரோசன் ஐட்டம் இல்லை. நீங்கள் செய்யும்போது குழந்தைங்களுக்கு சொல்லிகிட்டே கூட செஞ்சு கொடுக்கலாம். இந்த லீஃப் பேர், இந்த டொமேட்டோ, இது குக்கும்பர் அப்படின்னு சொல்லி அவங்க
சொல்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி என்ன விஷயம், என்ன பர்கரில் என்ன இருக்குன்னு அவங்க தெரிஞ்சு சாப்பிடட்டும். சிக்கன் பர்கர் ரெடி. நீங்களும் வீட்டில் செய்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க.